அலிஹுல்லாஹு தஆலா ஒரு ஆள் கேட்டார், நான் யார் தெரியுமான்னு கேட்டார். தெரியும் சொன்னா. தெரியும்பா, நல்லாவே தெரியும். அவ்வளுக்கு நுத்துஃபத்துன் வ ஆகிருக்கு ஜீவத்துன் வ பைனஹுமா ஹாமிலுன் நஜாசா. உன்னுடைய தொடக்கம் என்பது வெளியானால் குளிப்புக்க வேண்டிய ஒரு நிலையிலே உள்ள ஒரு பொருளை கொண்டு நீ உலகத்தில் வந்திருக்கிறாய். ஆரம்பம் அதுதான். அதே போல உன்னுடைய கடைசி என்பது மற்ற பொருள்லாம் செத்தா கூட இவ்வளவு நாட்டம் அடிக்காது. ஆனால் உன்னுடைய துர்வாடை பிணவாடை இருக்கிறது தாங்க முடியாது. ஒண்ணும் இல்லாம போட்டா கொஞ்சம் ஆரம்பத்துல வத்தி கிட்டி கொடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தன்னா அதை தாங்க இயலாது. இந்த இரண்டிற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கிறதே ஹாமிலுன் நஜாசா, நஜீஸை சுமந்து இருக்கக்கூடியவர். ஒரு 4-5 தடவை வயிற்று போக்கு போயிடுச்சுன்னா நீ அந்த நேரத்துல முழிக்கிற மொழியை சொல்ல முடியுமா? நல்ல தெம்பா நடக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் நஜீஸ் சுமந்துகிட்டு நடக்கிற, அதுதான் தெம்பா இருக்கிறதுக்கு காரணம். நான் யார் என்று பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? கண்ணில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தார். கண்ணில் கீழே விடுகிறது, காது, நாக்கு, கையை எடுத்து வாயில வச்சுட்டு மோந்து பார்த்தா எப்படி இருக்கும்? உடலிலே அவ்வளவு எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அவனுடைய அடிமைத்தனத்தை உணர வேண்டும் என்பதற்கா. படைப்புகள்ல மனிதனை விட சிறந்த ஒரு படைப்பு அந்த படைக்கல்ல. ஆனால் அவன் கெட்டால் அவனை விட கேவலமான ஒரு படைப்பு நீங்கள் அருமையானவர்களே. அதனாலே எந்த நிலையிலே, கல்வியிலே, பொருளாதாரத்திலே, அழகிலே, ஆற்றலிலே, குடும்ப சூழல்கள் மற்ற சுற்றுச்சூழல்கள் என்ன நிலை ஒரு மனிதனுக்கு வந்து மற்றவர்களை விட உயர்வை போல் ஒரு தோற்றம் தெரிந்தாலும் கூட யாரையும் மட்டமாக, லேசாக, கேவலமாக அவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது இருக்கிறதே நிச்சயமாக ஆளாவான ஜப்பாரை மறந்து பேசுகிறான். அவன் ரப்பை மறந்து விட்டான் என்ற அர்த்தம். அதனால நம்ம இடத்துல இருந்து நீக்க வேண்டிய, நாம் நீங்கி இருக்க வேண்டிய ஒரு குணம் என்பது யாரையும் மட்டமாக கருதக்கூடிய ஒரு நிலை என்பது நம்ம இடத்துல ஆகாது. அந்த குணத்தை விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது துன்யாவையும் நமக்கு கெட்டதாக ஆக்கி ஆகிரத்தையும் கெட்டதாக ஆக்கிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களின் நலன் சார்ந்த ஒரு பார்வையும் ஒரு வாழ்க்கையும் ஒரு திட்டமிடுதலும், நம்மிடத்தில் தனிப்பட்ட முறையிலே நம்மை சாதாரணமானவர்களாக நாம என்ன அமல்களை செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்துல கபூலாச்சாங்கிறது நமக்கு என்ன தெரியும்? என்ன அமல்களை செய்தாலும் ரப்பரை கபூல் செய்திருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும்? அருமையானவர்களே, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இதுபோல நாட்கள், நம்முடைய வயது கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்வாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான ஒரு நிலைகளை சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம். அருமையானவர்களே, ஹதீஸிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மனிஸ்ததா மின்கும் மன் யகூன லஹு கபீரும் மின் அமலின் ஸாலிஹ் ஃபல்யஃஅல். உங்களை யாருக்காவது இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. ஏதாவது ஒரு அமல் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கும் ரப்புக்கும் மாத்திரம்தான் தெரிந்த ஒரு அமல். அப்படி ஒரு அமலை கைச்சரக்கா வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. முடிந்தால் என்ன எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுதான் கண்டுபிடிச்சுட்டு என்ன செய்ய முடியும்? முடிந்த வரை உங்களில் யாராவது ஒரு நல்ல அமலை, யாருக்கும் அந்த அமல் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கும் ரப்புக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு அமலை ஏதாவது ஒன்று வைக்க முடிஞ்சுன்னா வைங்க. பரலான தொழுகையை வந்து ஜமாத்தா தான் தொடரணும், இல்ல ரகசியமான தொழுகை நூட்டு தொட முடியாது. அது சில பரலான அமல்களை எல்லாம் வெளிப்படையாதான் செய்தாக வேண்டும். ஆனால் நஃபிலான உபரியான சில வழக்கங்களை, சில நல்ல காரியங்களை, ஹதீஸிலே வருகிறது, ரப்பினுடைய அரிசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டம், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் தன்னந்தனியாக இருந்து கண்ணீர் வடிக்கிறான் ரப்புக்கு முன்னால். அல்லாஹ்வை நினைத்து நினைத்து அழுது ரப்பினுடைய நினைவோடு கண்ணீர் வடிக்கிறானே, ரப்பின் அரிசின் நிழலில் ஒதுங்குவான். பரிசுத்தமான அமல், வெளிப்படையாக யாருக்கும் பெரும்பாலும் தெரியாத அமல். ஒரு அஜுருன், 2 கூட்டம், இன்னொரு கூட்டம் வருது, ஒரு அஜுருன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஃபாஹா, ஒரு மனிதர் சதகா செய்கிறார், உபகாரம் செய்கிறார், ஆனால் அதை மறைத்து செய்கிறார். ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலக்கரம் செய்ததை இடக்கரம் அறியார் என்றால் அந்த அளவிற்கு ரகசியமாக செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா எந்த நிலையும் இல்லாத
தன்னுடைய அரசின் நிழலில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அப்படி ஒரு மனிதர் நல்ல அமல்களை ரகசியமாக முடிந்தவரை, ஏதாவது ஒரு அமலை செய்துட்டு அதை போய் பெருமையா பேசுறதுங்கிறதுக்கு உண்டான வேலை இல்லை. நாம் முடிந்தவரை ரகசியமான நல்ல அமல்களை, உபரியான நபிலான வணக்கங்கள் ஏதாவது ஒன்று அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய இஹ்லாஸ் கூடும், முகஸ்துதி நீங்கும், துஆக்கள் சீக்கிரம் கபூலாகும், ரப்பினுடைய நெருக்கம் ஏற்படும்.